வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். வானலில் கொஞ்சம் 2 கரண்டி எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, நான் எப்பயுமே வெங்காயத்தை கொஞ்சம் தட்டி தான் போடுவேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், வாசனையாகவும் இருக்கும். வெங்காயத்தையும் பூண்டையும் நான் தட்டி போட்டு நல்லா வதங்கிட்டு, தக்காளியும் அதே மாதிரி நான் அரைச்சி ஊற்றிடுவேன். அரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். தக்காளியும் அதே வதங்கிட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் மிளகாத்தூள் நான் எப்பயுமே டீஸ்பூனால் ஒரு 4 டீஸ்பூன் போடுவேன். என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அது கொஞ்சம் மிளகாத்தூள் வாடை போகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டோடனே ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கணும். கரைச்சி வச்சு அதில் உப்பு போட்டு கரைச்சி அப்புறமா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஊற்றுவேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் தேவையான அளவுக்கு எப்படி ஊற்றணுமோ ஊற்றிங்க. அப்புறமா நல்லா சுண்டின பிறகு குழம்பு மீன், அது பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு வாசனை அப்படியே எடுத்து காட்டும். மீன் போடுறதுக்கு முன்னாடி புதினா கொஞ்சோண்டு போட்டுட்டு, அப்போ மீனை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் எப்பயுமே அந்த மண்டை அதுக்கப்புறம் அந்த உடம்பு வரைக்கும் இருக்கிற மீனெல்லாம் தான் நான் மீன் குழம்புக்கு போடுவேன். மீதியெல்லாம் வறுத்துருவேன். மீன் நல்லா போட்டுட்டு கிளறி விட்டுட்டு சிம்மில் வைப்பேன். குழம்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா மீன் கரைஞ்சி போய் ஒன்றோட ஒன்று கலந்துரும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு இறக்கிடுவேன். சூப்பர் மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம்.